பராசக்தி படம் வெளிவந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிருச்சு. பொங்கலுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து பராசக்தி படத்தினுடைய படக்குழுவினர் வந்து சொன்னது. ஏன்னா பொங்கல் அப்படின்னு வரும்போது மக்கள் எல்லாரும் ஒரு செலிப்ரேஷன்ல இருப்பாங்க. செலிப்ரேஷன்னா ஆட்டோமேட்டிக்கா சினிமாவும் அதுல ஒன் ஆஃப் தி பார்ட்டா இருக்கும். ஸோ அப்போ மக்கள் எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் காண்டி படத்தை பார்க்க வருவாங்க. நிறைய கலெக்ஷன் கிடைக்கும், நிறைய என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும் செலிப்ரேஷன் டைம்ல அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தான் எப்பவுமே இருக்கும். பொதுவாகவே வந்து பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ கிறிஸ்மஸ்க்கோ ஏதோ ஒரு படம் வருது அப்படின்னா அது அந்த நோக்கத்தில் தான் வரக்கூடியதா இருக்கும். எல்லா மக்களுக்கும் அவைலபிளா இருப்பாங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது. ஆனா பராசக்திக்கு டிக்கெட் அவைலபிளா இருக்கா? பொங்கல் செலிப்ரேஷன் தொடங்கிருச்சு. ஸோ இன்னையிலிருந்தே வந்து விடுமுறை நாட்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு? டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சா? பராசக்திக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே வந்து வேணும்னே படத்துக்கு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ரேட்டிங்ஸ் எல்லாம் வேணும்னே வந்து தப்பான ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்து அவருடைய விமர்சனமாகவும் அவருடைய மன வருத்தமாகவும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் எப்படி பிரதிபலிக்குது, இங்க டிக்கெட்ஸ் எப்படி இருக்கு, டிக்கெட்ஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கு, ஒவ்வொரு தேட்டர்லையும் சென்னையில் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நான் பிவிஆர் எடுத்திருக்கிறேங்க. பிவிஆர் தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், தியேட்டர்ஸ் போய் பார்க்கறத விட பிவிஆர்ல வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்கு டிக்கெட் வந்து 10ஆம் தேதி படம் வெளிவந்த அன்னைக்கு பிவிஆர்ல தான் வந்து ஃபுல்லாக இருந்ததே தவிர மற்ற தியேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிவிஆர்ல தான் நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. ஸோ முதல்ல நம்ம பிவிஆர் பார்த்துடலாம். பிவிஆர்ல அதாவது Jan 14th இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இசிஆர்ல பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. கிரீன் இதில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ வேளச்சேரி பார்க்கலாம், கிராண்ட் மால் பிவிஆர். ஸோ அதில் 320க்கு பார்க்கலாம். ஸோ 320க்கு ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. பட் டிக்கெட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ப்ரைம் அந்த இது 155.76 அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மேலே எல்லாருமே வந்து மேலே சீட்ல இருந்து பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த டிமாண்டிங்கான சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு. பராசக்தி படத்துக்கு பிவிஆர் கிராண்ட் மாலில் 320 அந்த டைமுக்கு இருக்கான்னா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கு. பட் அவ்வளோ ஃபில் ஆகலை. அடுத்ததாக 650க்கு பார்க்கலாம். ஈவினிங் டைமு 650க்கு டிக்கெட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. 650ோட ஷோ வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீனுன்னு நினைக்கிறேன், வேறு ஸ்க்ரீன் போல். பட் இங்கேயுமே டிக்கெட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. பிவிஆரில் குறிப்பாக வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாலில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஆம்பா நெல்சன் மாணிக்கம் ரோடு ஆம்பாவில் ஒரு 7:15 PM அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிக்கெட்ஸ் ஆனால் நிறையவே ஃபுல்லாக இருக்குது. சென்டரில் இருந்து ஸ்க்ரீனில் இருந்து பார்க்க சென்டரில் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. பட் ஆனால் சைடில் அந்த மாதிரி இடங்களில் கீழே போக போக தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகாமல் இருக்குது. 60 rupees டிக்கெட்டும் வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து இது வந்து ஒரு 30 to 70 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. 70% வந்து ஃபுல்லாக ஆகலை, 30% வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு ஆம்பாவில் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக அடுத்த ரொம்ப நிறைய போய் பார்க்கக்கூடியது அண்ணா நகர் பார்க்கலாம். விஆர் மால் அண்ணா நகரில் பிவிஆர் பொறுத்த வரைக்கும் 7:25 வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது அதில் எப்படி டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். ஆமாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பிவிஆரில் வந்து விஆர் மால் பிவிஆரில் 7:25 ஷோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் ஆயிருக்கு. கீழே மட்டும் கொஞ்சம் ரெண்டு ரோ மட்டும்தான், சியும் டியும் மட்டும்தான் வந்து ஃபுல் ஆகலை. மற்றபடி எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஃபுல் ஆகியிருக்கு பிவிஆர் அண்ணா நகர் விஆர் மாலில். ஸோ அந்த 7:25 ஷோ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல். அடுத்ததாக 7:15 PM பார்க்கலாம். 7:15 பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு. பிவிஆரில் விஆர் மாலில் எல்லா டிக்கெட்ஸுமே பராசக்திக்கு ஓவரால் ஃபுல்லாக ஆகிட்டு தான் இருக்குது. ரொம்பவே ஃபில்லிங் ஃபாஸ்ட். ஸோ அண்ணா நகர் சைடில் டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பராசக்திக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸோ லீவ் நாட்கள் அதே மாதிரி நம்ம பிவிஆரில் 15ஆம் தேதி வந்து இன்னைக்கு கூட வந்து சில பேர் வந்து வேலைக்கு வரலாம். ஸோ 15ஆம் தேதி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும். ஸோ அந்த லீவ் அன்னைக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குன்றத நம்ம வந்து பிவிஆர் பலாசோ நெக்ஸஸ் விஜயா மாலில் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே வடபழனியில் பார்த்தீங்கன்னா 7:05க்கு பார்க்கலாம் ஈவினிங் ஷோ. ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் பட்ஜெட்டட் சீட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல்லாகாமல் இருக்குது. மற்றபடி வந்து எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஃபுல் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 80-20 அந்த ரேஷியோவில் தான் சொல்ல முடியும். 80% டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது நெக்ஸஸ் விஜயா மாலில். ஸோ அதே மாதிரி ஒரு 11 PM நைட் ஷோ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நைட் ஷோ வந்து பார்க்கல.
டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நைட் ஷோ வந்து அதுலேயுமே ஃபுல்லாக ஆயிருக்குங்க. ஃபுல்லாக ஆகாமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஃபுல்லாக ஆயிருக்கு. பட் ஆனால் நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி எல்லா சீட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு 11 o'clock பார்த்தீங்கன்னா நைட் 11 PM. ஸோ இது வந்து 15ஆம் தேதி, அதாவது நாளைக்கு. ஆரோ ஹப் பார்க்கலாமா? ஆரோ ஹப்பில் நாளைக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 6:15 ஈவினிங் ஷோ பார்க்கலாம். அவைலபிளாக இருக்குது. டிக்கெட்ஸ் அங்கேயுமே நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ஃபுல்லாக இருக்குது. 60 rupees டிக்கெட் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு. மேலே தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ஸோ 20% தான் புக் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனுமே இது வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால் டிக்கெட்ஸ் சீட்டிங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது ஆரோ ஹப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50-50 ரேஷியோ தான். ஸோ பொங்கலுக்கு பராசக்திக்கு வரவேற்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவேற்பு இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பொங்கல் டைமில் போய் மூவி பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்கன்றது இதிலே ப்ரொஜெக்ட் ஆகுது. இவ்வளோ நாட்கள் வந்து ரொம்பவே வெட்ட வெளிச்சமாக ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது டிக்கெட்ஸ். ஆனால் இப்போ வந்து பொதுவாகவே பிவிஆரில் வந்து ஃபுல்லாகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பிவிஆரில் டிக்கெட்ஸ் வந்து நிறையவே ஃபுல் ஆயிருக்கு. பராசக்திக்கு ஆளே போகல, பராசக்தி படமே வந்து சரியா ஓடலை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக டிக்கெட்ஸ் நிறையவே ஃபுல் ஆயிருக்கு. சில இடங்கள்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் மறுக்க முடியாது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு மேபி வரவேற்பு இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். பட் வரவேற்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பொங்கல் டைம்ல மக்கள் கண்டிப்பாக போய் பார்க்குறாங்க. நிறைய சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்ததான் புக் மை ஷோவில் பார்க்கலாம். புக் மை ஷோவில் பராசக்தி படத்துக்கு தியேட்டர்ஸில் போய் பார்ப்போம். பிவிஆரில் பார்த்துட்டோம். பிவிஆரில் புக்கிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. தியேட்டர்ஸ் தான் வந்து மக்கள் போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த லைவ் எக்ஸாம்பிளாக தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா பிவிஆரை விட தியேட்டர்ஸில் தான் வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிவிஆரில் கூட மக்கள் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க. ரோஹிணியில் பார்க்கலாம். கோயம்பேடு ரோஹிணியில் 7:45 ஈவினிங் ஷோ. அதாவது இன்னைக்கு 14th போகி அன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். பொதுவாகவே வந்து எப்போவுமே ரோஹிணியில் வந்து எங்கேயாவது டிக்கெட் அவைலபிளாக இல்லைன்னா ரோஹிணியில் இருக்கும்பா, அங்கே ஏதாவது ஒரு ஷோ போட்டிருப்பாங்க, அந்த ஷோக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அங்கேயுமே வந்து டிக்கெட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக 4:30 பார்க்கலாம். 4:30க்குமே வந்து நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரொம்ப நிறைய டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனா வந்து ஒரு 10% தான் வந்து ஃபுல்லே ஆகிருக்கு. மற்றபடி எல்லா டிக்கெட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. 4:30 இன்னைக்கு 4:30 ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக மாயாஜால் பார்க்கலாம். மாயாஜால் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருந்தது டிக்கெட்ஸு. ஸோ அப்படி 6:30க்கு வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. ஈசிஆரில் இருக்கக்கூடிய மாயாஜாலில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆகிருக்கு. பட் டிக்கெட்ஸும் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபில்லிங் ஃபாஸ்ட் அதாவது டிக்கெட்ஸ் வந்து இல்லவே இல்லை அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலலாம் மாயாஜாலில் இல்லை. நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஏஜிஎஸ் மதுரவாயல் பார்க்கலாமா இல்லை டி நகர் பார்க்கலாம். ஏஜிஎஸ் சினிமாஸ் டி நகர் 320யும் சரி 6:35மே ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. ஸோ 6:35 ஷோ பார்க்கலாம். ஒரு 2 சீட். ஆமாங்க 2 சீட். ஓகே. ஏஜிஎஸ்ல ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஃபில்லிங் ஃபாஸ்ட்டு தான், உண்மையாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏஜிஎஸ் டி நகர் பார்த்தாச்சு. அதே மாதிரி காசி டாக்கீஸ் அசோக் நகர் காசிலையுமே வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பராசக்தியை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே 51 crores பார்த்தோம். கண்டிப்பாக பொங்கலில் ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. பட் மேபி அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி வேணா நினச்சிக்கலாம். 8 o'clockக்குமே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே நிறைய ஃபுல்லாக இருக்குது. 4:40க்கும் ஃபுல்லாக இருக்குது. 7:30க்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது 130 rupees எலிட் டிக்கெட் நிறையவே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கனாமி டிக்கெட்ஸ் கூட 60 ரூபாய் டிக்கெட் கூட அவைலபிளாக தான் இருக்குது. ப்ரீமியம் அவைலபிளாக இருக்குது. சூப்பர் ப்ரீமியம் பாக்ஸு இதெல்லாம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 7:30க்கு காசி டாக்கீஸில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 50-50 வச்சுக்கலாங்க. 50-50 கூட இல்லை. காசி டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் 7:30க்கும் 11:20க்கும் மட்டும் தான் டிக்கெட்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. 8, 4:40, 120 இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல். யூஸ்வலாகவே வந்து அசோக் நகர் காசியில் வந்து காசி டாக்கீஸில் டிக்கெட்ஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து போய் பார்ப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து டிக்கெட்ஸ் வந்து 2 ஷோக்கு தான் அவைலபிளாக இருக்குது. பிவிஆர் எல்லாம் நம்ம தனியாகவே பார்த்தாச்சு. ஸோ அதை தாண்டி வெற்றிவேல், நங்கநல்லூர், ஆம்பா, குமரன் தேட்டர், கிராண்ட் மால், விக்னேஸ்வரா தேட்டர், பெரம்பூர் எல்லாத்துலேயுமே டிக்கெட்ஸ் நிறைய இருக்குது. பிளென்டி ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. எல்லா தேட்டர்ஸ்லேயும் இருக்குது. ஐநாக்ஸில் கூட இருக்குது. ஐநாக்ஸ் சிட்டி சென்டரில் வந்து கூட இருக்குது. மார்வல் மூவி
அடுத்த நாள் பார்க்கலாம். அதாவது 15th பொங்கல் அன்னைக்கு, கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு விஜயா பார்க் மல்டிப்ளெக்ஸ் ஈஞ்சம்பாக்கம் அங்கே வந்து டிக்கெட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. 3:30, 3:50, 4:30 4:30 மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கேயும் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% தான் வந்து ஃபுல் ஆகலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா டிக்கெட்ஸுமே வந்து ஃபுல் ஆயிருச்சு. ஸோ பராசக்திக்கான வரவேற்பு அப்படின்றது பொங்கல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹிணியில் ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயுமே வந்து டிக்கெட்ஸ் இருக்கு நாளைக்கு. ஸோ நாளைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு புக் பண்ணுறதுக்கு டிக்கெட் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோஹிணியில் போய் புக் பண்ணலாம். அவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது மதுரை வாயில்லையும் அவைலபிளாக இருக்குது. 12, 3:40, 4:15 அந்த ப்ரைம் டைம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மார்னிங்லாம் வந்துட்டு எல்லாம் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் போய் படம் பார்க்கலான்னு நினைப்பாங்க போல். ஸோ அந்த டைமில் தான் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. காசி டாக்கிஸ் அசோக் நகர்லையும் டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ணா நகர் தாங்க, அண்ணா நகர் பிவிஆரில் தான் நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதியும் சரி 14ஆம் தேதியும் சரி எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல்லு. சரி 16ஆம் தேதியும் ஒரு வாட்டி லைட்டாக பார்த்துடலாம். 16ஆம் தேதியும் வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு, அங்கேயும் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணாமலாம் இல்லை, புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தேட்டரில் புக்கே ஆகலை 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு. ஸோ அந்த டைம் வந்து நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு எல்லாரும் பொறுமையாக போய் படம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபுல் ஆகிட்டு தான் இருக்கு. சென்னையில் பார்த்தாச்சு. சென்னை போக அடுத்ததாக நம்ம வந்து மதுரை பொள்ளாச்சி பார்க்கலாம். அந்த படத்தில் பொள்ளாச்சி தானே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், ஸோ பொள்ளாச்சி மக்கள் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அங்கே வந்து ஒரே ஒரு தேட்டர் தான் வந்து புக் மை ஷோவில் வந்து காட்டுது. பொள்ளாச்சியில் ஒரே ஒரு தேட்டரில் தான் காட்டுது, முருகாலயா அண்ட் விஷால் சினிமா. அங்கே வந்து 6:30 ஷோ. அங்கே அவைலபிளாக டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். என்னங்க பொள்ளாச்சியில் இவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. படத்துல மையமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது சீட்ஸ் பார்க்குறதுக்கே. சரி நம்ம மதுரைக்கு போகலாம். மதுரையில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மதுரையில் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு யாருமே போகலை, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. 15ஆம் தேதி கோபுரம் சினிமாஸில் 2:30க்கும் 6:30க்கும் வந்து டிக்கெட்ஸ் ஆர் ஃபில்லிங் ஃபாஸ்ட். மற்றபடி எல்லா தேட்டர்ஸ்லையுமே டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. 16ஆம் தேதியும் சேர்த்து பார்த்துடலாம். அங்கே சுத்தம் எந்த இதுலையுமே ஃபில்லிங் ஃபாஸ்ட் கூட இல்லை, எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது மதுரையில். சரி வேற ஒரு லொக்கேஷன்லையும் நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்ததாக ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. பராசக்திக்கு நாளை கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக இருக்குது. எல்லாருமே இன்னைக்குள்ளது தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்குமே ஓரளவுக்கு ஃபில்லிங் ஃபாஸ்ட் சில இடங்கள்ல இருக்குது. பீக் ஏரியாஸில் பீக் டைமிங்ஸில் அந்த மாதிரி நேரங்கள்லையும் அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபில்லிங் ஃபாஸ்ட்டில் இருக்குது. மக்கள் அதிகமாக போய் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்ற அந்த மாதிரி பிளேசஸில் தான் டிக்கெட் வந்து அதிகமாக ஃபுல் ஆகிட்டு இருக்கு. நைட் ஷோ, ஈவினிங் ஷோ, ஏதாவது ஒரு ஷோ திடீர்னு எனக்கு படம் பார்க்குதுன்னு தோணுனா கூட இந்த டைமுக்கு இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஏதாவது ஒரு தேட்டர்ல கண்டிப்பா டிக்கெட் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ பராசக்திக்கு அவைலபிலிட்டி டிக்கெட்ஸ் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பட் பொங்கல் செலிப்ரேஷன்ல போக தான் வந்து படத்துக்கான டிக்கெட் ஃபில்லிங் வந்து அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படக்குழுவினர் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை அப்படின்றது தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டேவே 51 crores அடிச்சிருக்குன்றது சாதாரண விஷயமும் கிடையாது. எவ்வளோ ரேட்டிங் வந்து புக் மை ஷோவில் கொடுத்துருக்குறாங்கன்னா 7.7 out of 10 வந்து புக்கிங் ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக 27.3K + ஓட்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரேட்டிங்கில். ஆனால் என்ன தெரியுமாங்க, சோல்ட் அவுட் ரெட் கலர் அந்த சிம்பிள் வந்து இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை, நாளை கழிச்சும் இல்லை, எல்லா நேரமே வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட்டும் க்ரீன் சிக்னலும் மட்டும்தான் இருக்குது. அதாவது அவைலபிளாக இருக்குது அப்படின்றது மட்டும் தான் இருக்கே தவிர சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ பராசக்திக்கு வந்து புக் மை ஷோவில் 7.7 ஸ்டார்ஸ் வந்து 27.3K ஓட்ஸில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்களா? இவ்வளோ 10ஆம் தேதி வந்து வெளிவந்த படம், 4ஆம் தேதி ஆச்சு, 4 நாட்கள் கடந்தாச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பார்த்தவங்களுக்கு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, படத்தில் உங்களுக்கு படம் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களோ இல்லை படத்தில் எனக்கு இந்த சீன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.